அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜன் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் 12/11/2025 அன்னைக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்கிற பிரின்சிபலுக்கு ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காரு. அதன்படி 2025-26 கல்வியாண்டில் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அட்மிஷன், அதாவது ஆன்லைன் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் பேமெண்ட்டும் டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுறதுக்கு 24/11/2025 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 12/11/2025 இதற்கான கடைசி நாளாக கொடுத்துருந்தாங்க. இப்பொழுது எக்ஸ்டெண்ட் செய்து 24/11/2025 வரை எம்எட் அட்மிஷன் நீங்கள் செய்து கொள்ளலாம்னு அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்கிற பிரின்சிபலுக்கு கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்ன்ற தகவலும், இதற்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் எக்ஸ்டென்ஷன் செய்யப்பட மாட்டாதுன்ற தகவலும் இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. அதனால் லாஸ்ட் டேட் ஃபார் எம்எட் அட்மிஷன் 24/11/2025. இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் எம்எட் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நான் ஏன் எம்எட் பண்ணணும், எம்எட் பண்ணால் என்ன வேல்யூ இருக்குது, ஏற்கனவே எனக்கு பிஎட்டில் இருக்கக்கூடியதான எம்எட்டும் வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது. அதே மாதிரி எம்எட்டில் நான் டெசர்டேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் சார், அதனால் வேண்டாம் அப்படின்னு புறம் தள்ளுபவர்களுக்காக தான் இந்த செய்தி. எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரிசர்ச் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக பிஎட் பண்ணுறவங்க டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஸ்கூலில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து வெளியில் வர வரை பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் ஹெட்மாஸ்டர் அல்லது மற்ற டீச்சர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்கன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு உள்ளே போகும்போது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும். கிளாஸ் நடத்தும் போது டீச்சிங் ஸ்கில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கொஷின் ஆன்சர் நீங்கள் கேட்கும்போது மாணவர்களுடைய மனநிலை என்னன்றது தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா, ரெஸ்பாண்ட் பண்ணலையான்ற விஷயத்தை வைத்து கொண்டு அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்ன்ற இந்த தகவலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே போல் அவங்க பிடி பீரியடோ இல்லை கேஸ் ஸ்டடி பண்ணும் பொழுது ஒருவரை பற்றிய முழுதும் ஆராய்ந்து அவர்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கலாம், எப்படி கற்பித்தல் நிகழ்த்தலாம் அப்படின்ற தகவலும், இவை எல்லாமே உங்களுக்கு அனுபவங்களாக நீங்கள் சேகரித்து வைத்திருப்பீர்கள். இதிலிருந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்து அதை பற்றிய முழுவதுமான நீங்கள் ரிசர்ச் செய்யறது தான், அதை செய்து முடித்து சப்மிட் பண்ணுறது தான் இந்த டெசர்டேஷன்றது. அதனால் டெசர்டேஷன்றது ரொம்ப பெரிய மலை மாதிரி நம்ம எடுத்திருக்க வேண்டாம். நம்ம பார்க்கும்போது அது மலையாக இருக்கும், ஆனால் நம்ம ஏற ஏற அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் டெசர்டேஷன் பார்ட்டு. அடுத்தது பிஎட்டுக்கும் எம்எட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பிஎட்டில் டீச்சிங் ப்ராக்டிஸ் போவீங்க, இங்கே டீச்சிங் ப்ராக்டிஸ் போக தேவையில்லை. அங்கே நிறைய ரெக்கார்டு எழுதுவீங்க, இங்கே சில ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எழுதுவீங்க. ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கான ரிசர்ச் ப்ரப்போசல் ஒன்று தயார் செய்து கொடுத்து அது யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் எம்எட்டில் அந்த டாபிக், அது செகண்ட் இயரில் அந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் டெசர்டேஷன் செகண்ட் இயரில் சப்மிட் பண்ணுவீங்க. ப்ராக்டிக்கல் உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சிடும். நீங்கள் என்ன டெசர்டேஷன் செய்தீங்களோ அதுலேருந்து தான் கேள்விகள் வரும். தியரி பார்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர் 4 செமஸ்டரும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இங்கேயும் பிஎட்டில் நீங்கள் செஞ்ச ஸ்வயம் மாதிரி எம்எட்லேயும் நீங்கள் செய்யணும். பிஎட்டில் 1 கிரெடிட் இருக்கக்கூடிய கோர்ஸை நீங்கள் தேர்வு செஞ்சால் போதும். இங்கே 2 கிரெடிட் இருக்கக்கூடிய கோர்ஸை நீங்கள் தேர்வு செய்யணும். இதற்கு நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய வீடியோஸு நம்ம எந்தெந்த கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், எந்த கோர்ஸ்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இங்கே நீங்கள் ஸ்வயம் நீங்கள் முடிச்சுட்டு இங்கேயும் நீங்கள் சர்டிஃபிகேட்டை காலேஜில் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ எம்எட் படிக்கிறது உங்களுடைய ரிசர்ச் ஸ்கில், உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதனால் பிஎட் முடித்தவர்கள் நீங்களும் எம்எட் படிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எம்எட் அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 24/11/2025 கொடுத்துருந்தாங்க. அதே போல் எம்எட் ஏன் படிக்க வேண்டும்ன்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் பார்த்தோம். வேறு தகவல்களோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.